வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நலமாக இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம கேட்க போகிற கதை ஆடு ஜீவிதம் அப்படின்ற ஒரு மலையாள படத்தோட கதை. இது தமிழ்லேயும் ரீமேக் ஆகி வந்திருக்கு. நீங்கள் சில பேர் பார்த்துருப்பீங்க. நானும் இந்த படத்தை பார்த்துட்டு ஒரு 3 நாளாக நான் தூங்கலை. அந்த அளவுக்கு இந்த படம் என்னுடைய மனசுக்குள்ள பாதிப்பை ஏற்படுத்துச்சு. நிறைய பேர் நம்ம பலவிதமான கதைகளை கேட்டிருப்போம். இந்த மாதிரி ஃபாரின் போகிறாங்க, வேலை தேடி போகிறாங்க, அவங்கள ஏஜென்ட்டுங்க ஏமாற்றிட்டு பல பேர் வாழ்க்கையில் நொந்து போகிறாங்க. இப்படின்ட்டு பல கதைகளை கேட்டிருப்போம். முக்கியமாக நம்மளுடைய இந்தியாவில் கேரளாவிலேருந்தும் தமிழ்நாட்டிலேருந்தும் நிறைய இளைஞர்கள் அரபு நாடுகளில் வேலை தேடி அங்கே போகிறாங்க. நிறைய பேர் நல்லா இருக்காங்க, பல பேர் ஏஜென்ட்டுகளால் ஏமாற்றப்படுறாங்க. அப்படி ஏமாந்த ஒரு மனிதனோட கதை தான் இந்த ஆடு ஜீவிதம். கேரளாவில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் தான் கதை தொடங்குது. நம்முடைய கதாநாயகன் நஜீப் ஒரு கூலி தொழிலாளி. ஆற்று மணல் எடுத்து விற்று அதில் தான் அவரோட ஜீவிதத்தை நடத்திட்டுருக்காரு. நஜீபா பிருத்திவிராஜ் பண்ணியிருக்காரு. அவருடைய நடிப்பை பற்றி நான் வீடியோட கடைசியில் பேசலான்ட்டு இருக்கேன். இப்போ நம்ம கதைக்குள்ளவே போயிடலாம். அவருக்கு மனைவி அமலாபால் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க இந்த கேரக்டரை. அவங்க 3 மாதம் கர்ப்பமாக இருக்காங்க, அம்மா இருக்காங்க. இந்த 3 பேர் சேர்ந்தது தான் அவங்களோட ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பம். இந்த குடும்பத்தில் தான் அவங்க சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. எல்லாரையும் போல் ஒரு நாள் அவருக்கும் அரபு கண்ட்ரிக்கு போய் அங்கே வேலை பார்த்து தன்னுடைய குடும்பத்தை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னு ஆசை வருது. அவருடைய நண்பர் ஒரு விசா இருக்குது, 1 லட்ச ரூபா கொடுத்தா உனக்கு விசா கிடைக்கும், அங்கே ஒரு ஜவுளி கம்பெனியில் வேலைன்னு சொல்லி அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி நகையை விற்று எல்லாமே ரெடி பண்ணி பணத்தை கட்டி அங்கேருந்து கிளம்புறாங்க. ரயிலில் போகும்போது அவருக்கு இன்னும் ஒரு சின்ன பையன் நஜீப் கூட கிளம்புறாரு. அவர் பேர் ஹக்கீம். சின்ன பையன், அவன் கொஞ்சம் படித்தவன். அவனும் அதே கம்பெனிக்கு வேலைக்கு வரான்னு சொல்லி 2 பேரும் ஒன்றா பயணப்படுறாங்க. அங்கேருந்து பாம்பேக்கு பயணப்படுறாங்க 2 பேரும். ஹக்கீம் ரொம்ப துருதுருப்பான ஜாலியான சந்தோஷமான பையன். 2 பேரும் மும்பையில் போய் சேர்ந்து அங்கே ஒரு 2-3 நாளுக்கு அப்புறம் திருப்பி அவங்கள ஏஜென்ட் ஏற்றி அவங்கள அரபு கண்ட்ரீஸ்க்கு அனுப்பிச்சி விட்டுறாங்க. அவங்க நெடுந்தூரம் பயணம் பண்ணி துபாய் ஏர்போர்ட்டில் இறங்குறாங்க. அங்கே பார்த்தா நிறைய பேர் இறங்குறாங்க. இவங்கள மாதிரி நிறைய பேர் இறங்குறாங்க. ஒருத்தரையாக அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அதாவது அவங்கள அங்கேருந்து வேலைக்கு எடுத்தவங்க கம்பெனிங்கள்லேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இவங்க 2 பேர் மட்டும் ரொம்ப நேரமாக காத்துட்ருக்காங்க. யாருமே வரவே இல்லை இவங்களை கூப்பிட்றதுக்கு. இவங்களும் ஒருத்தரையாக பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப நேரமும் ஆயிடுச்சு. அங்கேருந்து நடந்துக்கிட்டு எங்கேயாவது போனால் வந்தவங்கள நம்ம கண்டுபிடிக்க முடியாமதோ என்னமோ சொல்லி ரொம்ப நேரம் அங்கேயே நின்றுட்டுருக்காங்க. இப்படி நின்றுட்டுருக்கும்போது இருட்டிடுச்சு. அப்போது ஒரு அரபி ஒருத்தர் வராரு. அங்கேருந்து வந்துட்டு இவங்களை தாண்டி போகிறாரு. தாண்டி போய் சுற்றி முற்றி பார்த்துட்டு அங்கே யாருமே இல்லைன்னு சொல்லி திருப்பி இவங்கக்கிட்ட வராரு. இவங்க கையிலேருந்து வெடுக்குன்னு அவங்களோட பாஸ்போர்ட்டை பிடுங்கி பார்க்குறாரு. பாஸ்போர்ட்டை பிடுங்கிட்டு அவர் பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. 2 பேர் பின்னாடியே ஓடுறாங்க. இவர் தான் நம்மளை கூட்டிகிட்டு போக வந்திருக்கார் போல இருக்குது. சரி சொல்லிட்டு அங்கே போய் ஒரு வண்டி ஒரு சரக்கு ஏற்றிட்டு போகிற மாதிரி ஒரு வண்டி அவர் வச்சுட்டு அது முன்னாடி போய் அந்த அரபி ஏறிடுறாரு. இவங்க போய் பேகெல்லாம் கொண்டு போய் பின்னாடி வச்சுட்டு இவங்க முன்னாடி ஏற போகும்போது முன்னாடி ஏறக்கூடாது பின்னாடி போங்கன்னு அடித்து துரத்தி விட்டாரு. இவங்க என்னடா இது நம்மளை ஏற சொல்ல மாட்டேன்றாங்க. சரி பரவாயில்லன்னு சொல்லி பின்னாடி உட்காந்துட்டாங்க. உட்காந்துட்டு துபாயை தாண்டி வண்டி போகுது. இவங்களுக்கு அவர் பேசுகிற எதுவும் புரியல, அவருக்கு இவங்க பேசுகிற எதுவுமே புரியல. இவங்க இப்படி வண்டி போகுது ரொம்ப தூரம் போயிட்டே இருக்குது. நஜீப்புக்கு ஒரே பயம், பரபரப்பு, பதட்டம் எல்லாமே தோணுது. அந்த பயணத்தில் கொஞ்சம் தூரம் போய் ரொம்ப தூரம் ஒரு 200-300 கிலோமீட்டருக்கு அப்புறம் அந்த பக்கம் போகும்போது வெறும் பாலைவனமாக இருக்குது. அதில் வண்டி போகுது. இருட்டில் எதுவுமே தெரியல. ஒரு இடத்துல போய் வண்டி நிற்கிது. வண்டி நின்னதும் 2 பேரும் இறங்குறாங்க. அந்த கூட்டிகிட்டு வந்த அந்த அரபி ஹக்கீமை மட்டும் கூட்டிகிட்டு போய் ஒரு வேலி மாதிரி போட்டிருக்காங்க. அங்கே பிடிச்சி உள்ளே தள்ளி விட்டுட்டு வராரு. நஜீப்புக்கு ஒன்றுமே புரியல. என்னது நாங்கள் 2 பேரும் ஒரே கம்பெனியில் தானே வேலை செய்ய போகிறோம், எதுக்கு அவனை மட்டும் நீங்கள் தனியாக தள்ளுறீங்கன்னு அவள் ஏதோ பேசும்போது அந்த அரபி எதுவுமே கண்டுக்கிறதில்ல, கேட்குறதில்ல. அவனை கொண்டு போய் தள்ளி விட்டு அவனோட பேக்கையும் தூக்கி வீசிட்டு இவனை வண்டியில் பிடிச்சி ஏற்றிட்டு வண்டி அங்கேருந்து கிளம்பிடுது. ஹக்கீம் அங்கேருந்து கதறான், அண்ணா அண்ணான்னு சொல்லி இவனை கத்தி கூப்பிட்றான். இவனால் எதுவுமே பண்ண முடியல. அங்கேருந்து திருப்பி ரொம்ப தூரம் கொஞ்சம் தூரம் தள்ளி திருப்பி அதே மாதிரி ஒரு இடத்துல அங்கே இவனை கொண்டு சேர்த்து பேகெல்லாம் தூக்கி போட்டுறான். அங்கே ஏற்கனவே ஒரு அரபி இருக்கான், இன்னொரு முரட்டு அரபி இருக்கான்.
அவங்ககிட்ட வந்து இவகிட்ட ஒப்படைச்சிட்டு அப்போது நஜீப் கேட்குறாப்படி, இது வந்து நான் வந்து கம்பெனி வேலைக்கு தான் வந்தேன், நீங்கள் ஏன் இங்கே கொண்டு விட்டுருக்கீங்க? நஜீப் பேசுகிறது எதுவுமே அவங்க காதில் ஏறல, அவங்களுக்கு எதுவுமே புரியல. வண்டி எடுத்துகிட்டு அந்த அரபி போயாச்சு. நஜீபுக்கு ஒன்றுமே புரியல, என்ன கொண்டு வந்து நம்மளை இங்கே போட்டிருக்காங்க. சுற்றி முற்றி பார்த்தா வெறும் ஆடு சத்தமாக கேட்குது, எங்கே பார்த்தாலும் ஆடு சத்தமாக கேட்குது. வெயில் தாங்க முடியல, சூடு, உட்காரக்கூட இடம் இல்லை, நிற்கக்கூட இடம் இல்லை. அவ்வளோ தூரம் பயணம் பண்ணி வந்து எதுவும் சாப்பிடல, ஒரு வாய் தண்ணி கொடுக்கல. ஒரு வாய் தண்ணி கொடுங்க, ஒரு வாய் தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு கேட்டு அதை கேட்குறதுக்கும் ஆள் இல்லை, அங்கே கவனிக்கிறதுக்கும் ஆள் இல்லை. இப்படியே வந்து படுத்து அந்த அந்த கஷ்டத்தில் படுத்து தூங்கிடுறான். நஜீப் படுத்து தூங்கிடுறான். அடுத்த நாள் காலையில் ஒரு மனுஷன் இருக்கான். அவனை மனுஷனே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு முடியெல்லாம் வளர்ந்து, தாடியெல்லாம் வளர்ந்து, ஒரு அழுக்கு துணியை போட்டுட்டு அந்த மனுஷன் வந்து அந்த ஆடுங்களெல்லாம் வந்து புல் வைக்கிறதும் தண்ணி வைக்கிறதுமா பார்த்துட்ருக்கான். இவன் தூங்கி எந்திரிச்சு பார்த்தா அந்த உள்ளே படுத்திருந்த அரபி வந்து எட்டி உதச்சி, எந்திரி போய் வேலையை செய்ய சொல்லி அவனை துரத்தி விடுறான். நஜீப்புக்கு ஒன்றுமே புரியல, எந்த வேலையும் தெரியாது, இந்த மாதிரி எந்த வேலையும் நஜீப்புக்கு தெரியாது. பாலைவன வெயில் வேற வாட்டுது, குடிக்க தண்ணி இல்லை. அப்புறமா கெஞ்சி கேட்டு கொஞ்சம் தண்ணி கொடுக்குறாங்க. நான் இந்த வேலை செய்யறதுக்கு நான் வரலன்னு சொல்லி நஜீப் வந்து அவங்கள்ட்ட போராடி பார்க்குறான். உள்ளே இருக்கிற அரபி வந்து அவங்க வச்சிருந்த சாட்டையால் அடின்னு அடிக்கிறான். அடி வாங்கிட்டு சுருண்டு உள்ளே போய் அந்த ஒரு சின்ன ஒரு கூடார மாதிரி போட்டிருக்காங்க, அதில் படுக்கிறதுக்கு கூட நஜீபை விட்டுறது கிடையாது. நஜீப்புக்கு வேறு வழி கிடையாது, அந்த வேலைகளை செஞ்சு தான் ஆகணும், இல்லைன்னா அடி விழுகுது. ஒரு பெரிய தொட்டியில் தண்ணி நிறச்சி வச்சுருக்காங்க, குடிக்கிறதுக்கு மட்டும் அந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கணும். அந்த ஒரு வயசான ஒருத்தர், ஒரு அழுக்கு பிடிச்ச ஒரு மனிதர் இருந்தார். அந்த மனிதர் வந்து இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வேலைகளை வந்து சொல்லித்தராரு. ஆடு மேய்க்கிறது எப்படி, அதுங்களுக்கு புல் வைக்கிறது எப்படி. நஜீப் கொஞ்சம் கொஞ்சமாக வேலையை கற்றுக்கிறான். அங்கே வந்து ஒரு ரொட்டி வந்து கொடுக்குறாங்க, வெறும் ரொட்டி மட்டும்தான் கொடுக்குறாங்க சாப்பிட்றதுக்கு, வேறு எதுவுமே கிடையாது. தண்ணியில் தொட்டு சாப்பிடணும். நஜீப்க்கு ஊர்லேருந்து கொண்டு வந்த அந்த ஊறுகாய் அதெல்லாம் வாசத்தை பிடிச்சிட்டு ஊரோட ஞாபகத்தில் ஒவ்வொரு நாளும் கொடூரமாக கடந்து போகுது. திடீர்னு அடுத்த ஒரு நாள் பார்த்தா அந்த வயசான ஒரு பெரிய மனுஷன் ஒருத்தர் இருந்தார். அந்த மனுஷனை காணோம். எங்கன்னு தெரில, எங்கே சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி போயிட்டா போல இருக்குது அப்படி சொல்லி நஜீப் வந்து அந்த வேலைகளெல்லாம் நஜீப் தலையில் விழுகுது. ஆடுங்களுக்கு தண்ணி காட்டணும், புல் வைக்கணும், அதுங்களுக்கு கோதுமை எல்லாம் வைக்கணும், அதுங்களை நடக்கிறதுக்கு கூட்டிகிட்டு போகணும். அது இருக்கிறதுலே ரொம்ப கொடுமையான விஷயம். பாலைவனத்தில் வந்து ஆடுங்கள் வந்து ஒரு இடத்துல நிற்காது, அது பாட்டுக்கு அங்கே இங்கே ஓடும், அலைஞ்சு திரியும். இதில் வந்து அந்த ஆடுங்களெல்லாம் நடக்க வச்சு கூட்டிகிட்டு வந்து அடைக்கணும். இது மாதிரி ஒரு தொட்டிலை ஒரு கூண்டில் வந்து 200 ஆடுகள் இருக்கும். அது மாதிரி 10-20 மந்தைகள் இருக்கும், நம்ம மந்தைகள் சொல்லுவோம். 10-20 மந்தைகளில் 200 ஆடு, ஒரு ஆட்டையும் நடத்தி போய் கூட்டிகிட்டு வந்து தொழுவத்தில் அடைச்சி அதுக்கு புல் எல்லாமே கொடுத்து அது எல்லா ஆடுகளையும் நஜீப் பார்த்துக்கணும். ஒத்த மனுஷனா அந்த பாலைவனத்தில் கொடுமையான வெயிலில் நிழல்ன்ற பேச்சுக்கே அங்கே இடம் கிடையாது, அந்த அளவுக்கு கொடூரமான வெயிலாக இருக்கும். மீறி ஏதாவது பேசுனா அடி ஒத்த சாட்டையிலே அடி தான். ஆடு மேய்க்க போகும்போது அந்த முரட்டு அரபி ஒருத்தர் இருந்தால் இல்லையா, அவன் வந்து பைனாக்குலர் வச்சுட்டு ஒட்டகத்து மேலே வந்து உட்காந்து பார்த்துட்டே கண்காணிச்சுட்டே இருப்பான், நஜீப் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி. கொஞ்சம் அந்த பக்கம் இந்த பக்கம் எங்கேயாவது போகிற மாதிரி இருந்துச்சுன்னா சாட்டையில் அடி. நஜீபோட வாழ்க்கை அந்த ஆடு, அந்த பாலைவனம், அந்த ரொட்டி துண்டு அதுலேயே அடங்கியிருக்கு. நஜீப்க்கு வந்து அந்த வாழ்க்கையில் ஒரு மாதிரி பழக்கப்பட்டுருச்சு, வேறு வழி கிடையாது. ஆடுங்களை பார்த்துக்கிறது, அந்த ரொட்டி துண்டை சாப்பிட்றது, அந்த பாலைவனத்தில் வந்து காய்றது, இதுதான் நஜீபோட வாழ்க்கை. வீட்டை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு அந்த ஞாபகங்கள் மங்கிட்டு வருது, மறக்க ஆரம்பிச்சிடறாரு. ஏன்னா அதை விட பெரிய பெரிய பிரச்சனைகள் அவருக்கு அங்கே இருக்குது. ஆடுங்களை பார்த்துக்கிறது, குட்டி ஆடுங்களை தனியாக பார்த்துக்கணும், பெரிய ஆடுங்களை தனியாக பார்த்துக்கணும், சினை ஆடுங்களை தனியாக பார்த்துக்கணும், ஒன்றையும் தனியாக போய் மேய்ச்சலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு திருப்பி வரணும். இது மாதிரி இதுக்கு இடையில ஒதுங்கிறதுக்கு ஒரு சின்ன நிழல் கூட கிடையாது. அஜீப் ஆளே மாறி போயிட்டாரு. ஏற்கனவே ஒரு வயசான ஒரு அழுக்கான ஒரு மனுஷனை நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த மனுஷனோட அந்த ரோலுக்கு அப்படியே வந்து இந்த நஜீப் மாறிட்டார். இடையில இந்த ஹக்கீமை பற்றி யோசிச்சு பார்க்குறாரு. நமக்கே இவ்வளோ கஷ்டப்படுறோம், சின்ன பையன், அவன் என்ன பண்ணுறானோ தெரியல. ஆனால் அவனை போய் சந்திக்கிறதுக்கான எந்த வாய்ப்பும் நஜீப்க்கு கிடையாது. ஏன்னா அந்த முரட்டு அரபி வந்து அவன் கண்காணிச்சுட்டு தான் இருப்பான்.
இப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்து ஆடுகளை மேய்ச்சிட்டு ஒரு பக்கமாக போயிட்டு இருக்கும்போது தூரத்துலேருந்து இந்த ஹக்கீமை பார்க்குறாரு. யாரோ வர மாதிரி இருக்குது. பக்கத்தில் போய் பார்த்தா ஹக்கீமும் இதே மாதிரி நஜீப் மாதிரி அப்படியே அழுக்கடைஞ்சு ஆடிக்கோலமாக ரொம்ப பார்க்க சகிக்காமல் இவனை பார்த்ததும் வந்து கட்டி பிடிச்சிட்டு அழுகிறான். ஆனாலும் அவனையும் கண்காணிச்சிட்டு தான் இருக்காங்க. அவன் பயந்துட்டு பார்த்து உங்களை பார்த்ததே சந்தோஷம், இதுக்கு மேலே நான் செத்தா கூட பரவாயில்ல, நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு ஓடி போய்ட்றான். அண்ணா யாரோ வராங்க என்னை பார்க்குறக்கு, நீ வராதுன்னு சொல்லி ஓடி போயிடுறான். அவனை பார்த்ததுலேருந்து நஜீப்க்கு இன்னும் ரொம்ப வருத்தமாயிடுது. அவனும் வந்து இதே மாதிரி நம்மள மாதிரி எப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இப்படியே போகுது. ஒரு நாள் வந்து திருப்பி வந்து ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கும்போது ஹக்கீம் வந்து தூரமாக நின்றுட்டு வந்து ஒரு பேப்பரை வந்து இங்கே நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சைகளை காமிச்சிட்டு ஒரு அடியில் ஒரு கல்லை வச்சுட்டு அங்கேருந்து போயிடுறான். இந்த கண்காணிச்சிட்டே இருக்கிற ஆள் வந்து கொஞ்சம் அந்த பக்கம் திரும்பினதும் நஜீப் ஓடி போய் அந்த பேப்பரை எடுத்து படித்து பார்க்குறான். அதில் வந்து இங்கே வந்து அந்த ஹக்கீமோட மசராவில் வந்து ஒரு ஆள் வந்து வேலைக்கு சேர்ந்துருக்கான். அவன் ஏற்கனவே இங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தவன் திருப்பி இங்கே வந்து சேர்ந்துருக்கான். அவனுக்கு இந்த வழித்தடங்களெல்லாம் ரொம்ப நல்லா தெரியும். ஒரு நல்ல சந்தர்ப்பம் வரும்போது நம்ம இங்கேருந்து தப்பிச்சிடலாம், அதுக்காக நீ காத்துட்டரு அப்படி சொல்லி அந்த லெட்டரில் எழுதி அவன் வச்சுருப்பான். இதை பார்த்துட்டு நஜீப்புக்கு அப்பா நமக்கு ஒரு விடிவு காலம் வரப்போதா இங்கேருந்து அப்படி சொல்லிட்டு அவன் வந்து சரி அவன் வழக்கம் போல் அவனோட வேலைகளை அவன் கவனிச்சிட்டு இருக்கான். இப்படி கவனிச்சுட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல ஒரு பாலைவனத்தில் அவன் வந்து ஆடுகள் நடத்தி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது பார்த்தா ஒரு மனித பிணம் அங்கே கிடக்கும். இவன் பார்த்து அரண்டு போயிடுறான். பக்கத்தில் ஓடி போய் பார்த்தா அந்த கழுகுகள்லாம் கொத்தி கொதறிட்டு இருக்கும். ஓடி போய் பார்த்தா அந்த வயசான ஒரு மனிதர் அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தார் இல்லையா, அந்த மனிதரோட பிணம் அது. அந்த மாதிரி காட்டில் வந்து அவர் அந்த மாதிரி செத்து கிடக்கிறாரு. அந்த கழுகுலாம் நஜீபையும் துரத்த ஆரம்பிக்கும். நஜீப் அதுலேருந்து தப்பிச்சு ஓடி வந்து நஜீப் கொஞ்சம் நஞ்சு இருந்து நம்பிக்கையும் போயிடுச்சு. இது மாதிரி நம்ம தப்பிச்சு போனால் நாமளும் இப்படி தான் பணமாக போயிடுவோம் போல இருக்குது. பணமாக தான் இங்கேருந்து நம்ம வெளியே நம்மளோட பணம் கூட வெளியே போகாது இங்கேருந்து. அந்த அளவுக்கு தான் அந்த ஏரியாவில் மொத்தமாக மணலாக இருக்குது. வேறு எதுவும் மணல் தவிர வேறு எதுவுமே கிடையாது. இவங்களுக்கு வழியும் தெரியாது, இவங்கக்கிட்ட வண்டி கிடையாது, எதுவுமே கிடையாது. இவங்க எப்படி தப்பிக்கலான்னு இவங்க நினைக்கிறாங்கன்னே நம்மளாலே புரிஞ்சுக்க முடியல. அந்த இடத்துக்கு தண்ணி கொண்டு வரவங்க, புல் கொண்டு வரவங்க இவங்கெல்லாம் இடையில வந்து போவாங்க. ஆனால் யாருமே நஜீப்கிட்ட பேசுறதுக்கே பயப்படுறாங்க. அப்படி மீறி நஜீப் போய் அவங்கக்கிட்ட பேசுறதுக்கு ஏதோ உதவி கேட்குறான்னு தெரிஞ்சதுனாலே அந்த அரபி வந்து அடின்னு அடித்து துப்பாக்கியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறான். சுட்டு தள்ளிடுவேன் நான். அந்த பயத்துலேயே நஜீப் வந்து அமைதியாகிடுறான். இப்படி ஒரு நாள் இவங்க தப்பிக்கலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்க அந்த டைமில் வந்து அந்த பெரிய அரபி கொண்டு வந்து தள்ளி விட்டுட்டு போனானே ஒரு அரபி, அந்த அரபியோட பொண்ணுக்கு கல்யாணம் வருது. அப்போ இங்கே இருக்கிற மொரட்டு அரபியும் எல்லாருமே சேர்ந்து கிளம்பி போகிறாங்க. பக்கத்தில் ஹக்கீம் இருக்கிற பசராவோட அவங்களோட அந்த அரபிக்காரனும் அவனுமே வந்து இந்த கல்யாணத்துக்கு கிளம்பி போகிறதா எல்லாருமே ஒரு நைட்டு வந்து கிளம்பி போகிறாங்க. இவங்ககிட்ட பார்த்துக்கோ, ஆட்டெல்லாம் பார்த்துக்கோ, நாளைக்கு காலையில் உனக்கு பிரியாணி கொண்டு வரேன் இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட நீ பார்த்துக்கோ அப்படி சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. இவங்க கிளம்புனதுமே நஜீப் பண்ணுற முதல் வேலை என்ன தெரியுமா, போய் நின்று அந்த தண்ணி தொட்டிக்கிட்ட தண்ணியை திறந்து விட்டுட்டு அப்படியே தலையோடு அப்படியே தண்ணி வழியாக அந்த தண்ணியில் கொஞ்சம் நேரம் நிற்கிறான். ஏன்னா அவன் தண்ணி பார்த்து குடிக்கிறதுக்கு தவிர மற்றது எதுக்குமே தண்ணி கிடையாது. அவன் தண்ணியை பார்த்தே 3.5 வருஷம் கடந்து போச்சு இதுக்குள்ளே. அந்த ஆடுகளாக அவன் வந்து ஒரு ஆடு எப்படி இருக்கும், சாப்பிடும் இருக்கும், அது மாதிரியான ஒரு வாழ்க்கையை அவன் வாழ்ந்துட்டுருக்கான். அங்கேருந்து வந்து குளிச்சுட்டு வந்து அவனோட பேகெல்லாம் பழசாகி கிழிஞ்சு போயிருக்கும். அந்த பேக் அடியிலேருந்து ஒரு பேண்ட்டு சட்டையை எடுத்து போட பார்ப்பான். போட்டால் அந்த பேண்ட்டு அவனோட உடம்புல நிற்காது. அந்த அளவுக்கு ஒட்டி சுருங்கி சரியாக சாப்பாடு இல்லாமல் வயிறெல்லாம் உலண்டு அவனை பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான நிலை. அவனோட உடல்நிலை அவ்வளோ மோசமாக இருக்கும். நகங்கள்லாம் வளர்ந்து, கால் நகங்கள் வளர்ந்து, பல்லெல்லாம் துருத்திட்டு, தாடி முடியெல்லாம் வளர்ந்து அந்த வேஷமாக இருப்பான் அவன். அந்த பேட்டை எடுத்து வேற ஒரு கயிறை போட்டு இறுக்கி சுருக்கி கட்டிக்குவான். அது வந்து ஊருக்கு திரும்பி போகும்போது போட்டுக்கிறதுக்காக வச்சுருந்தது, அதை தான் எடுத்து போட்டுக்குவான். ஒரு சட்டை எடுத்து மாட்டிட்டு ரெடியாக இருப்பான். அப்புறம் அந்த ராத்திரியில் வந்து ஹக்கீமும் அவன் கூட இருந்த இன்னொரு மனுஷனும் வராங்க. அவர் பேர் வந்து இப்ராஹிம் கரீம். அவர் 2 பேரும் வராங்க. வந்து இவர் வந்து கூட்டிட்டு 3 பேரும் அவங்க வேற எதை பற்றியுமே யோசிக்கல, அங்கேருந்து தப்பிக்கணும், அது மட்டும்தான் அவங்களோட குறிக்கோள். அங்கேருந்து கிளம்பிடுறாங்க.
இவன் ஆடுங்களெல்லாம் போய் அது வரைக்கும் ஆடுங்கள் தானே துணை, வேறு எதுவுமே அவனுக்கு துணை இல்லையா. அதுக்கிட்டெல்லாம் வந்து இவன் போய் பேசுவான். ஹக்கீம் வந்து அண்ணா நீ வான்னு சொல்லி கூப்பிட்டு கிளம்பிடுறாங்க. அங்கேருந்து பிடிச்ச ஓட்டம் ஓடி விட்டி ஓடிட்டே இருக்காங்க. அந்த வெயிலில் வந்து போகிறாங்க. அந்த காதர் சொல்கிறாரு, நம்ம வந்து சூரியனை பார்த்து போகலாம், கிழக்கு திசையை பார்த்து நம்ம போகலாம். சூரியன் தான் அவங்களுக்கு இருக்கிற ஒரே அடையாளம் பாலைவனத்தில், வேறு எதுவுமே கிடையாது. கிழக்க பார்த்து ஓடிட்டே இருக்காங்க. ஓடுறாங்க இருட்டிருச்சு. அப்படியே அந்த பாலைவனத்திலே வந்து படுத்து தூங்கிட்டாங்க. அடுத்த நாள் எழுந்திரிச்சு ஓடுறாங்க. இவங்க கையில் ஒரு தண்ணி கிடையாது, சாப்பாடு கிடையாது, எதுவுமே கிடையாது. தலைக்கு மேலே சுட்டெரிக்கிற வெயில். கால் சரியான செருப்பு கிடையாது, நல்ல துணி கிடையாது, கிழிஞ்சு அந்த வெயில் தாங்கிறதுக்கான எந்த விதமான ஏற்பாடு அவங்கக்கிட்ட கிடையாது. ஓடிட்டே இருக்கிறாங்க. ஒரு வழித்தடம் தெரியும், அந்த வழித்தடத்தை பிடிச்சோன்னா நம்ம வந்து எப்படியாவது ஊருக்குள்ளே போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருக்காங்க. எந்த வழித்தடமும் கிடைக்கிற மாதிரி காணும். ஹக்கீம் ரொம்ப துவண்டு போய் மயக்க நிலைமைக்கு போயிடுறான். என்னால் இதுக்கு மேலே நகரவே முடியாது, என்னை விட்டுருங்க அப்படி சொல்லி அப்படியே படுத்துடுறான். அப்புறம் அந்த கூட வந்த அவர் வந்து ரொம்ப திடகாத்திரமாக இருக்கார். அவனை தூக்கி தோளில் போட்டுட்டு நஜீபையும் பிடிச்சி இழுத்துட்டு அவர் நடந்துக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே ஹக்கீமுக்கு வந்து ஒரு மாதிரி அந்த வெயிலும் தண்ணி இல்லை, ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மனநிலைமைக்கு போயிடுறான். போய் எல்லாரையும் அடிக்க ஆரம்பிக்கிறான். வாயிலிருந்து மணலை அள்ளி சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். அதனால் அவனை பசி தாங்க முடியாமல் அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சுட்டு அப்படியே மயக்க போட்டு விழுந்து அவன் வாயிலிருந்தெல்லாம் ரத்தம் வர ஆரம்பிக்குது. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. காப்பாற்றுங்கன்னு சொல்லி நஜீப் வந்து அந்த காதர்கிட்ட கேட்குறா. அவராலையும் ஒன்றும் பண்ண முடியல, நம்மளால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இப்படி துடிச்சு அந்த ஹக்கீம் வந்து அந்த மணலில் கிடந்து துடிச்சு அப்படியே உயிரை விடுறான். இதை வந்து நஜீப் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். அவனால் எதுவுமே பண்ண முடியல, கதறி துடிக்கிறான். இது மாதிரி இருக்கும்போது திடீர்னு அந்த பாலைவன புயல் வேற அடிக்க ஆரம்பிக்குது. மணல் அங்கேருந்து வாரி சுருட்டிட்டு வருது. இந்த காதர் வந்து ஜீபை வந்து அப்படியே கட்டி பிடிச்சி அப்படியே 2 பேரும் ஒரு பக்கமாக அப்படியே கீழே குடிஞ்சு உட்காந்துக்கிறாங்க. அந்த மணல் எல்லாத்தையும் அப்படியே அவங்க நின்ன இடத்த அப்படியே புரட்டி போட்டுட்டு போகுது. இதில் ஹக்கீம் இருந்த இடமே தெரியல, எங்கே போனானே தெரில. இவங்க 2 பேரும் ஒரு மாதிரி அதுலேருந்து தடுமாறி வெளியே வந்து நஜீபால தாங்கவே முடியல. அவனை விட்டுட்டு நான் எப்படி போவேன், ஊரில் போய் அவங்க அம்மாவுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன், என்னை நம்பி தானே அவங்க அனுப்புனாங்க, நம்ம எதுவுமே பண்ண முடியாதுப்பா, வா நம்ம இங்கே நின்று நம்மளும் இந்த நிலைமைக்கு தான் ஆகும் சொல்லி திருப்பி நஜீப் கூப்பிட்டு இந்த கதை நடக்க ஆரம்பிக்கிறார். ரொம்ப நடந்து நஜீபாலையும் சுத்தமாக முடியல. காலெல்லாம் கொப்பனை வந்து வீங்கி போய் காலை எடுத்து வைக்கவே முடியாத நிலைமையில அந்த பாலைவனத்தில் அந்த சுட்டெரிக்கிற வெயிலில் வந்து நடந்துட்டுருக்காங்க. அந்த காதர் வந்து அவரோட ஷூவை கழட்டி இவருக்கு மாட்டி விட்டுட்டு அவர் காலில் துணி ஏதோ சுற்றிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நடந்து இதுக்கு மேலே என்னால் முடியாது, என்னை விட்டு நான் இங்கேயே செத்துறேன், நீ வேணால் தப்பிச்சுப்போ அப்படின்னு சொல்லிட்டு நஜீப் வந்து அந்த காதர்கிட்ட சொல்கிற. அப்படி நஜீப் இல்லை வா, வந்துட்டோம், எவ்வளோ தூரம் வந்துட்டோம், இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துட்டோம், இதுக்கு கொஞ்சம் முடியவே முடியாது அப்படி சொல்லி கடைசி அவனும் நஜீபும் மயக்க போட்டு விழுகிற நிலமையில ஒரு பள்ளி பார்க்குறாங்க. பள்ளி பார்த்தா அந்த பாலைவனத்தில் பள்ளி இருந்ததுன்னா பக்கத்தில் ஏதோ தண்ணி இருக்குது அப்படின்ற அர்த்தம். ரொம்ப அவசரமாக ஓடி போய் பார்க்குறாங்க. சின்ன ஒரு பாலைவன சோலை ஒன்று இருக்குது, பக்கத்தில் கொஞ்சம் தண்ணி தேங்கி இருக்கு. ஓடி போய் தண்ணி குடிக்கிறதுக்கு நஜீப் அவசரப்படும் போது இந்த காதர் வந்து இல்லை குடிக்காதன்னு சொல்லி தடுத்தவரை நஜீப் கோவந்ததுக்கு என்ன தண்ணி இருக்கு, என்ன குடிக்கூட மாட்டேன்ற இல்லைன்னு சொல்லி அவர் போய் துணி நினச்சிட்டு வந்து கொஞ்சமாக வாயெல்லாம் நினச்சி, ஏன்னா ஒரேடியாக குடிக்க முடியாது, அவ்வளோ வெயிலில் வந்துட்டு நடந்துட்டு வர்றவங்க அது உடம்பு தாங்காது, கொஞ்சமாக நினச்சி வாயில் வச்சுட்டு அந்த சோலையில் கொஞ்சம் ஓய்வெடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் திருப்பி இங்கே இருந்தால் சரியாக வராது, திருப்பி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இதே மாதிரி திருப்பி வெயில், எங்கேயுமே ரோடும் காணும், வெறும் மணலை தவிர வேறு எதுவுமே காணும். நடந்து வந்து ரொம்ப தாங்க முடியாமல் நஜீப் வந்து ஒரு இடத்துல மயக்க போட்டு விழுந்துறாரு. இந்த காதர் வந்து அந்த அவரோட துணியை வந்து கொஞ்சம் நிழலாக பிடிச்சிட்டு கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருக்காரு. நஜீப் மயக்கமாயாச்சு. காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா காதரை காணோம். நஜீப் வந்து சுற்றி முற்றி தேடி பார்க்குறான். அங்கே ஒரு பாட்டில், இவங்க வழியில் ஒரு பாட்டில் ஒன்று கிடைக்குது. அந்த பாட்டிலில் வந்து அந்த பாலைவன சோலையிலேருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த பாட்டில் மட்டும் அங்கே இருக்குது, இன்னும் கொஞ்சம் தண்ணி மட்டும் இருக்குது. நஜீப் அதையும் எடுத்துகிட்டு இன்றைக்கி இவ்வளோ தூரம்
வந்தியே, இன்னொன்று என் கூட துணையாக வராமல் ஏன் போயிட்டேன்னு சொல்லி மனசுக்குள்ளே ரொம்ப வருத்தப்பட்டுட்டு அந்த பாட்டிலை எடுத்துகிட்டு அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கும்போது நடந்து 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 அந்த ஜீபாலையும் சுத்தமாக முடியல, உடம்புல இருக்க சக்தி மொத்தமாக வடிஞ்சிருச்சு. அப்படியே மயக்க போட்டு விழுகும் போது அந்த பாட்டில் உருண்டு ஓடி போய் ஒரு தார் ரோட்டு மேலே நிற்கிது. நஜீப் நிற்கிது. நஜீப்க்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சரி, இதுக்கு மேலே நம்ம வந்து தப்பிச்சிட்டோம் அப்படி சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ரோட்டில் வந்து நின்றுட்டு, எப்போ ஒரு 1-2 வண்டிங்க தான் வருது. கை காட்டினா ஒருத்தரும் நிறுத்த மாட்டேன்றாங்க. ஏன்னா நஜீபோட தோற்றம் அப்படி இருக்கு. ஒரு எலும்பும் தோலுமான ஒரு உருவம், தாடி மேசையோட அழுக்கு துணியை போட்டுட்டு நடக்க முடியாமல் கால் நொண்டிட்டு ரோட்டில் நிறுத்தினா யாருமே நிறுத்த மாட்டேன்றாங்க. அப்படியே அந்த ஒரு நாள் இரவும் கடந்து போகுது. இவ்வளோ தூரம் என்னை கூட்டிகிட்டு வந்துட்டியே, அல்லா என்னை இதுக்கு மேலே என்னை காப்பாற்ற மாட்டியான்னு சொல்லி நஜீப் ஒவ்வொரு கட்டத்துலையும் அந்த அல்லா வந்து துணைக்கு அழைச்சிட்டே இருக்கிறார். அப்புறம் கடைசியாக ஒரு கார் ஒன்று கடந்து போய் அதுவும் போயிடும், நிற்காது அப்படின்னு சொல்லி நஜீப் யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த கார் வந்து பின்னாடி ரிவர்ஸ் கியர் எடுத்து வருது. அதுலேயும் ஒரு அரபி தான் இருக்கார். அவர் வந்து காரை வந்து திறந்துட்டு ஏறிக்கோ அப்படின்னு சொல்லி நஜீப் வந்து அந்த காருக்குள்ளே அப்படியே சுருண்டு விழுறான். அவர் பேசுறது நஜீப் புரியல, நஜீப் பேசுறது அவருக்கு புரியல. ஆனாலுமே வந்து ஏறிக்கும். அந்த காரில் உட்கார்றதுக்கே வந்து நஜீப்க்கு வந்து அவ்வளோ அருவருப்பாக இருக்குது. ஏன்னா அந்த நிலைமையில் அவர் இருக்கார். ஆனாலும் அந்த அரபி வந்து பரவாயில்ல நீ உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கொடுக்குறாரு. நஜீப் வந்து இருக்கிற நிலைமையை பார்த்து அவருக்கு தண்ணி கொடுத்து அவர் கொண்டு போய் வந்து ஒரு துபாயில் வந்து ஒரு சிட்டிக்குள்ளே போய் அவர் இறக்கி விட்டுறாரு. அவரால் அதுக்கு மேலே வேறு எதுவும் பண்ண முடியாது. அவரும் போகிற வழியில் இருக்கிறவர் தான். இறக்கி விட்டுறாரு. இறக்கி விட்டுட்டு அவர் நஜீப் வந்து அவரை கையெடுத்து கும்பிட்றாரு. இறக்கி விட்டுட்டு அவர் போயிட்டார். நஜீப்க்கு அதுக்கப்புறம் எங்கே போகிறதுன்னு தெரியல. அப்படியே நடந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே ஒரு 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 ஹோட்டல் ஒன்று வருது. நம்மளோட நாட்டோட பேர் எழுதியிருக்கிற ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது. அதை பார்க்குறாரு. அப்படியே மயக்க போட்டு விழுந்துடுறாரு. அதுக்கப்புறம் கண்முழிச்சு பார்க்கும்போது அந்த ஹோட்டலுக்கு சொந்தக்காரங்க வந்து அவரை எடுத்து அங்கே கூட்டிகிட்டு வந்து அவருக்கு வந்து எல்லா சிகிச்சையும் பண்ணி அவரை குளிக்க வச்சு, அவரால் அந்த குளியலெல்லாம் தாங்கவே முடியறதில்ல நஜீப்பால். அவ்வளோ உடம்பு அந்த அளவுக்கு நொந்து போயிருக்கு. அவருக்கு வந்து பார்பர் கூட்டிகிட்டு வந்து ஹேர் கட் பண்ண வச்சு அவரை வந்து அவருக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து அவங்க அங்கே பார்த்துக்குறாங்க அவரை. அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து அவங்க வந்து ஸ்டேஷன் மூலயமா போய் அவங்களெல்லாம் வந்து ஒரு முகாம்குள்ளே வச்சிடுறாங்க. முகாம்குள்ளே வச்சுட்டு அவங்களுக்கு வந்து அங்கே அது ஜெயில் மாதிரி தான். நம்ம போய் சரண்டர் ஆயிடணும். அது ஒரு ஜெயில் மாதிரி தான். அங்கே வந்து அவங்களுக்கு வந்து திருப்பி நம்ம நாட்டுக்கு அனுப்புறதுக்கு அனுமதி கிடைச்சதுன்னா அங்கேருந்து அனுப்புவாங்க. இதுக்கு இடையில வந்து அந்த அரபிகள்லாம் இருக்காங்களே, இந்த மாதிரி ஓடி போனவங்க அந்தவங்களெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்களுக்கு வந்து மாதத்தில் ஒரு நாள் கொடுக்குறாங்க. வந்து அவங்களோட கூட்டிகிட்டு போன அவங்க ஆளுங்க அங்கே இருந்துச்சுன்னா திருப்பி கூட்டிகிட்டு போயிடுறதுக்கு. இதில் வந்து இவங்க வந்து ஒரு தடவையும் வந்து ஒருத்தர் இழுத்துட்டு போகும்போது நஜீபுக்கு வந்து பயங்கர பயமாக இருக்குது. எங்கே நம்மளும் இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம இங்கேருந்து தப்பிச்சு வந்திருக்கோம், நம்மளையும் திருப்பி கூட்டிகிட்டு போயிடுவாங்களான்னு நடுங்கி இருக்கிறாரு. ஒரு மாதமும் இப்படி தான் கடந்து போகுது. இதில் ஒரு மாதம் வந்து நிஜமாகவே இவரை கூட்டிகிட்டு போன அந்த அரபி வரான். இவங்களெல்லாம் லைனில் நிற்க வச்சுருக்காங்க. நஜீப்க்கு உயிர் இல்லை. கூட்டிகிட்டு போகிறான் நம்மளை, இனி நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, திருப்பி அதே வாழ்க்கைக்கு தான் நம்ம போக போகிறோம் அப்படின்னு சொல்லி பயந்து நடுங்கிட்டு இருக்கும்போது அந்த அரபி வந்து இவரை மேலேயும் கீழே பார்த்துட்டு என்னமோ சொல்லிட்டு அங்கேருந்து கடந்து போயிடுறான். நஜீப்க்கு ஒன்றுமே புரியல. ஏன் இவன் நம்மளை கூட்டிகிட்டு போகல, ஏன் திரும்பி பேசாமல் போயிட்டான். இப்போ பக்கத்தில் அந்த அரபி தெரிஞ்ச ஒரு மனுஷன் சொல்கிறான், உன்னோட விசா வந்து அவர் அனுப்பலையாமா, அனுப்பியிருந்தால் அடித்து கூட்டிகிட்டு போயிடுவேன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்க சொல்கிறான். நஜீப்க்கு நம்பவே முடியல. நஜீப் வந்தது இந்த ஆளோட விசாவில் இல்லை, வேற ஒருத்தரோட விசாவில் வந்து இந்த ஆள் மாற்றி கூட்டிகிட்டு போயிட்டார். கூட்டிகிட்டு போய் தான் அவ்வளோ கொடுமையும் பண்ணியிருக்காங்க. இதில் ஸ்டேஷனில் இருக்கும்போது ஸ்டேஷன்லேருந்து அந்த முகாமுக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஃபோட்டோங்களெல்லாம் ஒட்டியிருக்கோம். அந்த ஃபோட்டோ ஒட்டியிருக்கிற இடத்துல வந்து அந்த காதரோட ஃபோட்டோ வந்து ஒட்டியிருக்கோம். அங்கே போலீஸ்காரங்க கேட்குறாங்க, இது யார் உனக்கு தெரியுமா தெரியாதுன்னு சொல்லிடுறாரு. அந்த மாதிரி ஒரு ஆளாக தான் வந்து நம்ம வந்து அந்த காதர் வந்து நமக்கு காட்டுறாங்க. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து நஜீப்க்கு வந்து நம்மளோட இந்தியா வர்றதுக்கான அனுமதி கிடைக்குது. அவர் எல்லாரையும் ஏற்றி அனுப்புகிற அந்த விமானத்தில் வந்து ஏறி நம்ம நாட்டுக்கு வராரு.
அந்த அரபு நாடுகளுக்கு போயிட்டு வரவங்க என்னென்னமோ கொண்டு வருவாங்க, நகைங்க, டிவி எல்லாம் கொண்டு வருவாங்க. ஆனால் இங்கேருந்து என்னோட மனைவிக்கும் என் குழந்தைக்கும் கொண்டு போகிறதுக்கு என் உயிர் மட்டும்தான் இருக்குது, என்னோட ஆயுள் மட்டும்தான் இருக்குது அப்படி சொல்லி அந்த நஜீப் நினைக்கிறதா வந்து இந்த படம் முடியுது. இது இன்னுமே விரிவாக நான் விவரிக்கலாம், ஆனால் என்னோட மனசில் வந்து ரொம்ப பாரமாக இருக்கிற விஷயங்களை தான் நான் இங்கே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் நஜீபா பிருத்திவிராஜ் நடிச்சிருக்காருன்னு சொன்னேன். அவர் என்ன மனுஷன் அவர்? இதுக்காக அவர் 16 வருஷம் இந்த படத்துக்காக பிளான் பண்ணியிருந்தாங்களாமா. ஒரு விஷயத்தினால தள்ளி தள்ளி போய் அவங்க பிளான் பண்ணி கடைசியில் கொரோனானால படப்பிடிப்பு நின்று போய் ரொம்ப கஷ்டப்பட்டு பெரிய பட்ஜெட்டில் தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படம் வந்து சாதாரணமாக ஒரு மனுஷன் வந்து வெளிநாட்டுக்கு போகணும், துபாய்க்கு போகணுன்னு ஆசைப்பட்டு போகிறான், அங்கே ஏமாற்றப்படுறான் அப்படின்றது இல்லை இந்த படம். இந்த படம் வந்து நஜீபோட நம்பிக்கையை சொல்லுது, நஜீபோட போராட்டத்தை சொல்லுது, நஜீபோட வாழ்க்கை எப்படி நடந்தது, அந்த 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 பாலைவனத்தில் எப்படி போராட்டம் நடந்தது அப்படின்னு சொல்லி இந்த கதை சொல்லுது. பிருத்திவிராஜ் அவ்வளோ அவ்வளோ அந்த கதாபாத்திரமாகவே மாறி இந்த படத்தை பார்க்கும்போது இது பிருத்திவிராஜ்னு நம்பவே முடியல. அந்த அளவுக்கு உருமாறி தன்னோட தோற்றத்தை மாற்றிக்கிட்டு தன்னோட உடம்பையே உருக்குலைச்சிக்கிட்டு இந்த கேரக்டர் பண்ணியிருக்காரு. அமலா பாலுமே நஜீபோட மனைவியாக கொஞ்ச நேரமே வந்தாலுமே நல்லா அந்த கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப அருமையான படமாக இருக்குது. இந்த படம் வந்து நம்ம நாட்டில் என்ன வளம் இல்லை, இன்னும் வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் அப்படின்ற அந்த வரிகளை தான் எனக்கு ஞாபகப்படுத்துச்சு. நம்ம நாட்டில் எத்தனையோ வளங்கள் இருக்குது. அந்த 1 லட்சம் ரூபாயை இங்கே வச்சு ஒரு வியாபாரம் தொடங்கி நம்ம வந்து நல்லா நம்மளோட வாழ்க்கையை கொண்டு போகலாம். அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பணத்தை ரெடி பண்ணி கொண்டு போய் யாருக்கிட்டேயோ கொடுத்து ஒரு பாலைவனத்தில் போய் அவங்களோட அட்டியும் உதையும் வாங்கிட்டு சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் குளிக்க முடியாமல் எதுவுமே பண்ணாமல் அந்த பாலைவனத்தில் போய் கஷ்டப்பட்டு இன்னுமே இருக்காங்க. நஜீப் ஒருத்தர் திரும்பி வந்துட்டார். இது நிஜமாக நடந்த கதை, இது நிஜமாக நடந்த கதை இல்லை, நிஜமாக நடந்த உண்மை இது. அவர்கிட்ட தான் இந்த கதையை வந்து எடுத்து படமாக எடுத்திருக்காங்க. இது போல் இன்னும் பல ஆயிரக்கணக்கான நஜீப்கள், பல ஆயிரக்கணக்கான ஹக்கீம்கள் வந்து இன்னும் அந்த வெளிநாட்டுகளில் அந்த அரபிக் கண்ட்ரீஸில் வந்து கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. ஆம்பளைங்க மட்டும் கிடையாது, லேடிஸும் தான். வீட்டு வேலைக்கு போகிறவங்க, நர்ஸாக போகிறவங்க இங்கேருந்து போயிடுறாங்க ஒரு நம்பிக்கையோட. அங்கே போனதுக்கப்புறம் நமக்கு என்ன நடக்கும், என்ன நடக்க போகுது, இதில் நல்லா சம்பாதிச்சு ஊருக்கு கொண்டு வந்து சந்தோஷமாக வாழ்கிறவங்களையும் நம்ம பார்த்துருக்கோம். பார்த்துருக்கோம். ஆனால் அங்கே போய் கஷ்டப்படுறவங்கள நம்ம பார்த்ததே இல்லை. அங்கே போய் அடி உத வாங்குறவங்கள நம்ம பார்த்ததே இல்லை. இதை வந்து நம்மளுடைய நாட்டு இளைஞர்கள் வந்து இதை புரிஞ்சுக்கணும். நம்ம நாட்டில் எல்லா வளமும் இருக்குது, அதை வந்து நம்ம அனுபவிக்கிறதுக்கும் அதை பயன்படுத்திக்கிறதுக்கும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இந்த படத்தை பார்த்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்களும் இந்த ஆடு ஜீவிதம் பாருங்கள். இந்த ஆடு ஜீவிதம் படத்தோடு இல்லாமல் இது வந்து இது ஏற்கனவே ஒரு நாவலாக வந்த கதை தான் இது. அந்த நாவலையும் நான் படித்தேன். இந்த படத்தில் வராத இன்னும் பல விஷயங்கள், இன்னும் பல நுணுக்கங்கள், நஜீப் கஷ்டப்பட்டது வார்த்தையில் விவரிக்க முடியாத பல விஷயங்கள் வந்து அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. முடிஞ்சதுன்னா நீங்கள் அந்த படத்தை வாங்கி பாருங்கள். பென்யமின் அப்படின்றவர் எழுதியிருக்காரு ஆடு ஜீவிதம். அந்த கதையை வாங்கி படித்து பாருங்கள். அந்த கதையில் வந்து நஜீப் என்ன சொல்கிறாருன்னா, அங்கே போய் சேர்ந்து நான் ரொம்ப வருஷம் கஷ்டப்பட்டுட்டேன், சாப்பாடு கஷ்டப்பட்டுட்டேன், எல்லாத்துக்குமே கஷ்டப்பட்டுட்டேன். அங்கே போய் நான் எதை நினச்சி ஏங்கியிருப்பேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் என் மனைவியை நினச்சி ஏங்கியிருப்பேனா, என் ஊரை நினச்சி ஏங்கியிருப்பேனா, என் குழந்தைய நினச்சி ஏங்கியிருப்பேனா, என் அம்மாவை நினச்சி ஏங்கியிருப்பேனா, இது எதை நினச்சி ஏங்கியிருப்பேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு சின்ன நிழலை பார்த்து நான் ஏங்கியிருக்கேன். என் கையில் அந்த ஆடுங்களை துரத்துறதுக்காக ஒரு குச்சி வச்சுருப்பாங்க. அந்த குச்சியோட நிழல் வந்து தரையில் விழும்போது அந்த நிழலை பார்த்து நான் ஆசையாக பார்த்துருக்கேன். ஏன்னா ஒதுங்கிறதுக்கு நிழல் கிடையாது. அந்த நிழலை பார்த்து நான் ஏங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அவங்களோட வலி, அவரோட வேதனை நமக்கு இங்கே நமக்கு புரிஞ்சுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. வெயிலோட அருமை நிழலில் தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நம்ம நிழல்லையே இருக்கோம். என்னை கேட்டால் நிழல்லையே இருக்கோம். நமக்கு அந்த வெயிலோட அருமை நமக்கு புரியுமான்னு எனக்கு தெரியல. புரிஞ்சுக்க முயற்சி செய்வோம். நம்மளுடைய நாட்டை, நம்மளுடைய நாட்டு வளங்களை பாதுகாப்போம். நன்றி. இந்த கதை
கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், அப்படியே நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் பெல்லா.